ஒரு மதுர குரலோனை அழைக்கப் போகின்றேன். மலையாள பட உலகின் மூலம் அறிமுகமான இவர் சமீப காலத்திலே பாடிய பாடல்களிலே தமிழ் எழுத்துக்களை தெளிவாக அழகாக உச்சரிப்பதிலே சிறப்பிடம் பெறுகின்றார். உங்கள் அபிமானத்துக்குரிய கலைஞர் பாடகர் ஷேக் சந்திரன் அவர்கள். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித் தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே நித்தம் வரும் முத்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்ணீகம் வந்து நீந்தாத வாரம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது.
போலாடுது, காத்தாடி போலாடுது. அசல் ஒன்று முன்னால் அமர்ந்திருக்கிறது. நகலை இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றேன். நகலை பார்த்து அசல் ரசிக்கப் போகிறது. அவருடைய பாணியிலே பாடுவதில் நெஞ்சம் நிறைந்த ஒரு பாடகர். அவரும் சொந்த பாடல்கள் பல பாடியிருக்கின்றார். அவர் பாடிய பாடல்கள் எங்கள் வானொலியில் பிரபலமானவை என்றாலும் இன்று TMS அவர்கள் பாடிய பாடலையே இந்த மேடையில் பாட உங்கள் முன்னிலையில் தோன்றுகின்றார் திரு கோவை சவுந்தரராஜன் அவர்கள். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலைகள் கூடி எங்கள் செல்வி பூவனம் வருகின்றார். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கல்வி திருமகளே வருக. வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது.
இஸ் கோல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வகையிலே இன்றும் கூட இன்று நீங்கள் அன்றாடம் கேட்கும் பாடல்களோடு போட்டி போடக்கூடிய அருமையான மெட்டமைப்பு கொண்ட ஒரு பாடல். கதாநாயகிகளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு கூட மழலை குரல் கொடுத்து பாடக்கூடிய பாடகி என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடகி. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல. பட்டுமெத்த விரிச்சு வச்சு சும்மா கிடக்குது. பசும் பாலை காய்ச்சி எடுத்து வச்சு ஆறி கிடக்குது. பட்டுமெத்த விரிச்சு வச்சு சும்மா கிடக்குது. பசும் பாலை காய்ச்சி எடுத்து வச்சு ஆறி கிடக்குது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பலே. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? தலைய வாரி பூ முடித்து வாடி வதங்குது. தலைய வாரி பூ முடித்து வாடி வதங்குது. சதா தெருவில் வந்து நின்று நின்று காணும் தடுக்குது. தெருவில் வந்து நின்று நின்று காணும் தடுக்குது. வழிய வழிய பார்த்து பார்த்து கண்ணும் நோகுது. வழிய பார்த்து பார்த்து கண்ணும் நோகுது. அவர் வந்தால் பேச நிறையச்சு நெஞ்சில் இருக்குது. அவர் வந்தால் பேச நிறையச்சு நெஞ்சில் இருக்குது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பணும். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா? தமிழ் திரை இசை உலகின் அந்த நாளைய முடிசூடா மன்னர்களில் ஒருவராக விளங்கிய திருச்சி லோகநாதன் அவர்களின் அன்பு புதல்வர், மதுரமான குரலும் படைத்த திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே. வாழ்க்கையெல்லாம்
காலம் போகும் பாதையை இன்றே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவே சுகம் செல்லவே இருப்பது கனவே நம் வாழ்வில் துன்பம் வரவே சுகம் செல்லவே இருப்பது கனவே காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் கூறுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே இடைவேளையை நகைச்சுவை வேளையாக மாற்றலாம் என்று எண்ணுகின்றேன். அதோ வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அடையப்பா, எத்தனை கலைஞர்கள் இந்த கலையரங்குக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த அத்தனை கலைஞர்களையும் ஊர்வலமாக அழைத்து வரும் மிமிக்ரி கலைஞர் தீப அருணாச்சலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திரைப்படத்துறையிலேயே சகலகலாவல்லியாக விளங்கும் டாக்டர் பானுமதி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி, அம்மா வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவங்க கலந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி. பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எனக்கு கூடுதல் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் பேலன்ஸ் சார் வந்து அம்மா நீங்க வந்தீங்கன்னா ஒரு சின்ன டைலாக் பேசணும்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். இப்போ ஒரு பொண்ணு புதுசா நடிக்கிறேன். அந்த பொண்ணு பேர் என்ன? குஷ்பு. நானும் இந்த பொண்ணு நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டைலாக் இங்க பேசுறேன். அழகான பொண்ணு நான், அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான். அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். என்ன சீதா காணோம்? அழகான சீதா வாங்க வா. மம்மி மம்மி என்ன மம்மி மம்மி என்ன மம்மி மம்மி வந்து என்ன விஷயம் சொல்லு. ஓ அத கேக்குறீங்களா? அதேதான் சொல்லு சொல்லு மம்மி. ஒரு பெரிய ஜோக் மம்மி. ஜோக்கா? நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து ஹோட்டல் பண்ணுமா, அங்க ஒரு காஃபி வாங்கி நாங்க 4 பேரும் சாப்பிட்டோம். ஒரு காஃபி 4 பேர் சாப்பிட்டீங்க. சரி மணி 12 ஆச்சுல, எங்க பண்ண மம்மி? ஃப்ரெண்டு வீட்டுக்கு மம்மி. இதான் எப்படி போத? என்ன பாய் ஃப்ரெண்டா? இல்ல மம்மி, இந்த பார் பொண்ணுன்னா லட்சணமா ஒழுங்கா வீட்டுல இருக்கணும். கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் சுத்துறதுல எனக்கு பிடிக்காது. போ உள்ளே போ. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம்பா. நன்றி. விரைவில், வெகு விரைவில் வீடியோ பத்திரிகை உலகில் ஓர் விடிவெள்ளி என உதயமாகிறது மதுரா நியூஸ், சர்வதேச தமிழ் வீடியோ சஞ்சிகை. அடுத்து நீங்கெல்லாம் தங்கப்பதக்கம் படம் பார்த்துருவீங்க. அதுல நடிப்பின் மேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், புன்னகை அரசி KR விஜய் அவர்களும், நடிகர் ஸ்ரீகாந்தும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி. எப்படி பாருங்க, நல்லா இருக்கே. அப்பாக்கு முடியல நடிச்சு போச்சு, அம்மாக்கு பத்தின பத்திய என்னப்பா? ஏம்மா
புள்ள உயிரோட இருக்கானா இல்லையா உங்களால் பார்க்க முடியல இல்ல? இல்லப்பா ஜெகே, நீ இருக்கிற இடத்து தெரிஞ்சோடனே ஓடி வந்து என்ன பார்க்கறா. ஆனா உனக்கு அப்பா அனுமதி கொடுக்கல, அப்படிதானே? இல்லப்பா ஜெகே, அங்க யாரும் வந்திருக்காங்கப்பா? மை டியர் சன், பாப்பா புரியுது. சின்ன வயசுலயே எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தே நல்லா தெரியுது. நீ போன உடனே உன்னை பார்க்கணும் தாய் துடியா துடிச்சா. ஆனா நான் தான் விட்டேன். ஏன் தெரியுமோ? பட்டைக்கு போட இரும்பு எவ்வளவு ஒரு அழகான உருவத்தோட திரும்பி இருந்தோம், அந்த மாதிரி திரும்பி எதிர்ப்பேன் நினைக்கிறேன். வாப்பா. அடாடா, என்னதான் பாசம், என்னதான். நான் வரேன். எங்க பாப்பறே? இந்த பார், ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பாசம் இருந்தாலும் எட்டி பார்த்து போனோம். இப்ப நல்லா தெரியுது, பாசமே இல்லாத வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறது மகா தப்புன்னு. நில்லுடா, பாசத்தை பத்தி யார்கிட்ட பேசுறேன்? பெத்தவகிட்டியா? டேய், என் வயித்துல இருந்தப்போ என்ன எடுத்து உங்கச்சிட்டு காவலுக்கு அவர் முடிச்சிட்டு இருந்தாரா? அந்த மோத்துக்கு அவன் மேல பாசம் இல்லைன்றே. டேய், நீ கர்ப்பத்தில் இருந்தப்போ என் வயிற்றைய மிதிச்சேன், இப்போ என் நெஞ்சிய மிதிக்கிறீங்க. அப்பா, இது வரைக்கும் நீங்க கொடுத்து தொல்லைங்களா போறோம். இனிமே அதை தாங்கிக்க கூடிய சக்தியோ தயவோ என்கிட்ட இல்லப்பா. டேய், உங்க அம்மாடா உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்டா, போடா உள்ளே, இது உன் வீடுடா, போடா உள்ளே போடா. நன்றி. தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்திட விஞ்ஞான தேரேறி வரப்போகும் வீடியோ சஞ்சிகை மதுரா நியூஸ், சர்வதேச தமிழ் மாத வீடியோ சஞ்சிகை. என் ஆத்ம குருநாதர் தவத்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி. நம பார்வதி பஜயே ரண மகாதேவ. ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த மாபெரும் சபையிலே எளியேன் பேசுவதற்கு மேற்கொள். காலம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள். ஒரு அப்பா சாக கிடக்கிறார், அண்ணன் தம்பி 2 பேர் கிட்ட போய், அப்பா நீங்க போக போறீங்களே, ஏதாவது எங்களுக்கு வச்சிருந்தா சொல்லிட்டு போங்க. அப்பாவால வாயை திறந்து பேச முடியல. அட பாவி, இவ்வளவு நாள் பேசுறேன் கேட்க, இப்ப போய் கேட்கறேன். பக்கத்துல சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சுருட்டை எடுத்து காமிச்சிட்டு மண்டையை போட்டார். பார்த்தான் தம்பி. அண்ணா, அப்பா போயிட்டாரு, என்ன செய்ய, நமக்கெல்லாம் ஒன்றும் வைக்கலையே. பார்த்தான் அண்ணன், அறிவு இருக்க, அப்பா போகும்போது சுருட்டை எடுத்து காமிச்சாரே, என்ன புரியுற, எதை எங்க பார்த்தாலும் சுருட்டு, அதனால சுருட்டு காமிச்சாரு. அப்பா ஒன்று சொன்னாரு, இவனு புரிஞ்சார். காலம் இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணுறதுக்காக பெண் வீட்டார் வெள்ளி தாம்பாள தட்டில் 1 டஜன் ஆப்பிள், 1 டஜன் சாத்துக்குழி, 1 டஜன் விளாம்பழம், பட்டு வெட்டி, பட்டு சுக்கா, பட்டு பீதாம்பரம் எல்லாம் வச்சு 1/2 பவுன் மோதிரத்தை வச்சு தட்டில் வச்சு பந்தியில் வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விளக்கு நின்று போகுது. விளக்கு நின்று உடனே வந்து பார்த்தா தட்டில் மோதிரத்தை காணும். வந்தவெல்லாம் மாப்பிள்ளை விட்டார், பெண் விட்டார். அசலார் யாரு, யார் எடுத்தீங்கன்னு கேட்டா உடனே ஈரான் ஈராக் சண்டை வந்துடுமே. அதனால அங்கிருந்து ஒரு பெரியவர் சொன்னார், ஐயா விளக்கு நின்னதால் தானே மோதிரம் காணாம போச்சு, இப்ப நான் செயற்கையா நிறுத்துறேன், நல்ல உங்களுக்கு அழகு, சொல்லாம கொல்லாம திரும்பி தட்டிலேயே வச்சிடணும். ஆஹா, ரொம்ப அருமை. உடனே பெரியவர் சொன்னாருன்னு விளக்க நிறுத்தி போட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்க தட்டே காணும். பெரியவர் வசதி பண்ணிட்டார். ஆகவே இசை மேதைகள் எல்லாம் கலந்துக்கிற இந்த நிகழ்ச்சியில மகாராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு, மகாராணி எல்லாம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் தன்னை மறந்து மணி இருக்கிற மணி பரிசை தவற விட்டுடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா காலம் இந்த மாதிரி. ஆகவே இந்த மாதிரி பல கோடி நிகழ்ச்சிகள் நடைபெற இசை மேதைகளுக்கும்
எல்லாருக்கும் ஆண்டவன் அருளால் நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்கி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, மத்திய கிழக்கு என உலகெங்கும் பரந்து விரிந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களை இணைக்கும் உறவு பாலமாக, தகவல் களஞ்சியமாக, பொது அறிவு பொக்கிஷமாக, பொழுதுபோக்கு சஞ்சிகையாக, அதேவேளை சமய கலாசார பண்பாட்டு கோலங்களை அந்நிய மண்ணில் வளரும் இளைய தமிழ் பரம்பரைக்கு பெருமையுடன் எடுத்துச் சொல்லும் ஒலி ஒளி இழையாக வெகு விரைவில் வெளிவர இருக்கிறது மதுரா நியூஸ் வீடியோ சஞ்சிகை. மறைந்த பழம்பெரும் நடிகை கண்ணாம்பா அவர்கள் மனோகரா படத்துல பேசின ஒரு சின்ன டயலாக், அதுல சிவாஜி சாரை தூண்ல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த அம்மா பேசுற அந்த டயலாக்க நான் இங்க பேசுறேன். என் அருமை செல்வமே, உன் தந்தையின் நன்மைக்காகத்தான் வீரக்கரங்களை கட்டி போட்டு இந்த விஷமக்காரியம் நேசரம் தாழ்த்தி நின்றேன். யாருக்காக பொறுமை பொறுமை என்று சொல்லி வந்தேனோ அவரையே சிறையில் விட்டு விட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை? பொறாமை மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கியேடு. அம்மா, தாய் நாளை கெடுத்து விட்டது. புறப்பட மனோகரா, புறப்படு. மகாராஜா, நம்முடைய செல்வ குடும்பம் எப்படி சீரகெடுத்து பார்த்தீர்களா? கட்டுண்டு தவிக்கும் மனோகரனை பாருங்கள் மகாராஜா. ஏன் சிரிக்கிறீர்கள்? செவ்வாழை தோட்டத்திலே குதித்தாட குரங்குகளே, மங்கை உறவில் மான் உறவில் இந்த மண்ணை வளர்க்க வந்த மகா பாதகர்களே, இப்படி சிரித்த பிறகு வாழ்ந்ததில்லை, அழுதுவர் கெட்டதில் என்று ஜகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்தவர்கள். செப்படி வித்தியால் சேர்ந்த செங்கோலை முறையடிக்க வந்த சிறுநெறி கூட்டமே, கண்ணீரின் வலிமை உணர முடியாத கைவரின் கும்பலே, கண்ணீர் தொழில் சாதித்ததை கத்திமணியும் சாதித்தல் என்பதை மறந்துவிட்டு சிரிக்காது. நொந்து போனவர் மத்தியிலே சந்தமணி சிந்து பாடும் துரோகிகளே, சிரிக்காதே சிரிக்காதே. தாயகத்து மண்ணி உன் வீடகத்து திருவிழுக்கு மனோகரணிப்பா. சோழ மாதா, உன் சுந்தர தோளிலே வெற்றி மாலை சூட்டி வீராத வீரன் தொடுதடிக்கும் கொடுமைப்பா. அண்ணே பகவரன் ரத்தத்தால் உன் அழகு நெற்றிக்கு தலகமிட்ட வீரமைந்தன் ஐயோ அடிமை தலையால் கட்டுண்டு தவிக்கும் காட்சிப்பா. சோழ சாம்ராஜ்யத்தின் கொலமண்டபமே, என் வெற்றியின் உருவத்தந்த வீரர்கள் மத்தியிலே எவ்வளவு நேரம் தலைவனிக்க போகிறார்? பச்சளம் குழந்தை பட்டத்து இளவரசன் பாராளு மன்னவன் அத்தனை பேரையும் பழிவாங்க துடிக்கும் இந்த பாதையை தாங்கி நிற்கும் பூமி மாதா, நீ நன்றி உள்ளவள் என்பது உண்மையானால், மரக்குடியில் பிறந்த மாதாக்களின் கண்ணீருக்கு சக்தி உண்டு என்பது உண்மையானால், மாற்றானுக்கு மண்டிட்டிராத மாவீரன் மனோகரன் என் மகன் என்பது உண்மையானால், இந்த சங்கிலி பொடி பொடி ஆகட்டும், அக்கிரமக்காரி சிறப்படங்கட்டும். மனோகரா, கணீர் என்ற குரல் படைத்த ஒரு இளம் இசைக்குயிலை அழைக்கின்றேன். அகத்தியர் படத்தில் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை என்ற பாடலின் மூலம் அவர் அறிமுகமானாலும் கூட திரையிசை உலகிலே ஜனரஞ்சக அந்தஸ்தை அவர் பெற காரணமானவர் மறைந்த முதல்வர் எங்கள் மதிப்புக்குரிய மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர் மூலம் ஜனரஞ்சக அந்தஸ்தினை பெற்ற இந்த பாடகி அவரோடு இணைந்து பாட இந்த மேடைக்கு வருகின்றார் அப்போதே அறிமுகமான திரு லாப்சன் அவர்கள். இதோ பாடலை பாட உங்கள் முன்னிலையில் டி.கே. கலா அவர்கள். ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா.
வசந்தத்தை வென்று வரும் முல்லை தண்டு மழைவில் வண்ணம் வரைகின்ற வானம் நுரைப்பூவை அள்ளி அலை செல்ல வேண்டும் அலை மீது கொஞ்சம் தலை சாய வேண்டும் வசந்தத்தை வென்று வரும் முல்லை தண்டு மழைவில் வண்ணம் வரைகின்ற வானம் மெதுவாக வந்து இதழ் மூடி பதமாக அன்பு நதியோடி மெதுவாக வந்து இதழ் மூடி பதமாக அன்பு நதியோடி மணமேடை கண்டு புது மாலை சூடி குலமங்கை வாழ்க நலம் பாடி போய் வா நதியலையே இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா பாவா நதியலை ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா பூச்சூடும் நாள் பார்த்து வா என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததில்லை. பல கலைஞர்கள் பாடிய மேடைகளிலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் பணியாற்றினாலும் கூட இத்தனை இசைத்தாரைகள் ஒன்று திரண்டு மேடையை அலங்கரிக்கும் வேளையிலே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பது என்பது ஒரு பெரிய சுகானுபவம். எங்கு திரும்பினாலும் இசைத்தாரகைகள். இந்த நாளைய இளைய நெஞ்சங்களில் ஏகோபித் அபிமானம் பெற்ற ஒரு பாடகரை அழைக்கின்றேன். அன்னை தந்தை குழந்தை பிறந்ததும் பெயர் வைப்பார்கள். அதற்கு பிறகும் ஒருவருக்கு பெயர் வைக்கும் தகுதி இசை அமைப்பாளர்களுக்கு மட்டும்தான் உண்டு போலும். அதனால் தான் சொந்த பேரில் இல்லாமல் இசை அமைப்பாளர் சூட்டிய பெயராலேயே உலகெல்லாம் ஜனரஞ்சக அந்தஸ்து பெற்றுவிடுகின்றார்கள் சில பாடகர்கள். அதற்கு ஒரு உதாரணம் இவர். தன் சொந்த பேரில் அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே என்ற பாடலோடு அவர் அறிமுகமானாலும் கூட இன்று இரண்டெழுத்தில் ஓர் பெயர் கொண்ட பாடகராக எங்கள் நெஞ்சங்களில் ஏகோபித்த அபிமானம் பெற்ற இந்த பாடகர் உங்கள் பேரபிமானம் பெற்ற பாடகர் மனோ. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும். பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்ச ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நாம் படிச்ச நாம் படைச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான். ஏழெடுத்து படிச்சதில்லை சாட்சி இந்த பூமிதான். தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா
தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன் நான் அழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட பாடல்களை கேட்கும் எவரையுமே தாளம் போட்டு ரசிக்க வைக்கும் ஒரு பாடகி யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் விடை உங்கள் கரகோஷமாகவே ஒலிக்கிறது. ஆகவே உங்கள் அபிமானத்துக்குரிய LR ஈஸ்வரி அவர்கள். गजाननं भूतगणाधिसेवितं कवितजम्बुफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं बम बम दान तैक तैयनक दिनक नक दिन भजंगरे बम बम दान तैक तैयनक दिनक नक दिन भजंगरे उदमिक नगर धमित ताम 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 तै तै गणपति नाम सदा उदमिक नगर धमित ताम ताम तगड़ोम तै तै नाम सदा शुक्लां भरतरं कृष्णं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् शुक्लां भरतरं कृष्णं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोप शान्तये शान्तये ओम शान्तये दिमित्रगड़ तिताळ तिमित्रगड़ तागड़ तागड़ ताळ ताळोकतां दिमित्रगड़ तिताळ तिमित्रगड़ तागड़ तागड़ ताळ ताळोकतां उदरनिक नगर दिमितां तां तां तरगड़ों तै तै नाम सदा उदरनिक नगर दिमितां तां तां तै तै गणपति नाम सदा अबर वासुवै गरम भागिधि अगे नाम सतु गणराजा अबर वासुवै गरम भागिधि अगे नाम सतु गणराजा ताड़ मंदिर भगुत्साम सुरमंडल के सुरभाजा ताड़ मंदिर भगुत्साम सुरमंडल के सुरभाजा दिमित्रगड़ तिताड़ दिमित्रगड़ तागड़ तागड़ ताड़ ताळोकतां दिमित्रगड़ तिताळ दिमित्रगड़ तागड़ तागड़ ताळ ताळोकतां उदरनिक नगर दिमित ताम 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 उदरनिक नगर दिमित ताम ताम तरगड़ोम तै तै नाम सदा वेणुवासरे अमृत कुंडल के तारी तगड़ तंबा सजा वेणुवासरे अमृत कुंडल के तारी तगड़ तंबा सजा नारद तुम्बुरु वैनव जागे भारत गण में शिव शक्त्या नारद तुम्बुरु वैनव जागे भारत गण में शिव शक्त्या अबरु वासुवै गरम भागिधि त्रिमि 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 निर्दंगा अबरु वासुवै गरम भागिधि त्रिमि 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 निर्दंगा नवाबु सारंग सितार किनरी अबरु वासुवै मुगर सिंगा नवाबु सारंग सितार किनरी अबरु वासुवै मुगर सिंगा बम बम दा बम बम दान तैय तैय नक दिन भजंगरे बम
तिताम तिताम तोम तै तै गणपति नाम सदा उदनिक नगर में तिताम तिताम तोम 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 उदनिक नगर में तिताम तिताम तोम तरिदम 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 हतम तोम तरिदम तरिदम हतै तै तरिदम तरिदम हतम तोम तरिदम तरिदम हतै तै तरिदम तै तै दुर्मिदि में तै तै उदनिक नगर में तरिदम तै तै उदनिक नगर में तरिदम तै तै दुर्मिदि में तै 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 दुर्मिदि में तै तै तरिदम तै दुर्मिदि में तै तै हतम तोम तोम तै तै हतम तै 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 हतै तै दुर्मिदि में तै तै उदनिक नगर में तरिदम तै तै उदनिक नगर में तरिदम तै तै उदनिक नगर में तरिदम तै तै दुर्मिदि में तै 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 हतै तै तोम तोम तै तै हतै तै तोम तोम तै तै हतै तै 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 हतै तै दुर्मिदि में तै तै उदनिक नगर में तरिदम तै तै उदनिक नगर में तरिदम तै दुर्मिदि में तै तै उदनिक नगर में तरिदम तै 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 दुर्मिदि में तै 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 हतै तै हतै तै हतै तै हतै तै हतै तै 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 तरिदम तै 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 दुर्मिदि में तै तै तरिदम तै 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 दुर्मिदि में तै तै हतरदम तै 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 हतरदम तै 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 उधर निकलना कर दे में तिताम तिताम तो उधर निकलना कर दे में तिताम तिताम तो तै तै गणपति नाम सदा उधर निकलना कर दे में तिताम तिताम तो तरगड़ों तै तै नाम सदा दिल में तै तै नाम सदा तरगड़ों 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 तै तै नाम सदा இலங்கை வானொலி கலைஞர்களை வளர்க்கும் வானொலி நிலையம் என்பதை தெரிவித்து அவர் இங்கு வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலுக்கும் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இந்தியாவின் சார்பாக திரு பாலன் அவர்கள் சார்பாகவும் மதுரா டிராவல்ஸ் அனைத்து ஊழியர்களின் சார்பாகவும் அவருக்கு எங்கள் இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் இந்த திரைக்கு பின்னால் சென்றதும் பலர் வந்து என்னிடம் கூறினார்கள், இதுவரை இத்தனை கலைஞர்கள் ஒன்று திரண்டு நிகழ்ச்சி வழங்கிய சந்தர்ப்பம் இதற்கு முன் இருந்ததில்லை என்று. அத்தனை பெருமையும் மதுரா டிராவல்ஸ் ஸ்தாபனத்துக்கே. சுற்றுலா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே குயில் ஒன்று கூவப் போகிறது. ராத்திரியில் குயில் கூவுமா? நான் கேட்டதில்லை. இனிமையாக கூவுவது ஆண் குயிலா பெண் குயிலா என்ற ஒரு கேள்வியை நான் இங்கிருந்து கேட்டால் சபையிலிருந்து கவிஞர்கள் சொல்லக்கூடிய பதில் பெண் குயில் என்று. ஏனென்றால் குயிலை பெண்ணாகத்தான் வர்ணித்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் இனிமையாக கூவுவது ஆண் குயில் என்றுதான் சொல்வார்கள். ஆண் மயிலுக்குத்தான் அழகான தோகையை கொடுத்திருக்கிறான் இறைவன். ஆனால் மனித இனத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பெண்ணுக்கு அந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றார். ஆகவே அடுத்து வரப்போவது ஒரு இளம் இசைக்குயில். கடந்த 17 ஆண்டுகளாக மிக அமைதியாகவே எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நல்ல பாடல்களை பாடி வரும் இந்த சகோதரி செல்வி PS சசிரேகா. பூஜையில்
இசை உலகிலே இசை ஞானி இளையராஜாவின் பிரவேசத்துக்கு பின்னர் பல பரீட்சாத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலவற்றை விஷப்பரீட்சை என்பார்கள். அந்த வகையிலே மக்கள் இசை என்று நாம் ஏற்றுக்கொண்ட கிராமிய இசை பாடல்களிலே திரைப்படத்தில் உபயோகிக்கக்கூடிய பாடல்கள் என்ற எல்லையை கடந்து சில பாடல்களை அவர் பயன்படுத்திய போது பலரது விமர்சனத்துக்கு உள்ளானார். அந்த வகையில் சமீப காலத்திலே ஜனரஞ்சக பாடலாக இடம்பெற்றது போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல். ஆனால் அந்த பாடலை பாடிய அந்த சின்னஞ்சிறு சகோதரியை இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றேன். அவர் அப்படியான தாளம் போடும் துள்ளிசை பாடல்களை மட்டுமல்ல, மிகச் சிரமமான தாளக்கட்டு கொண்ட பாடல்களை கூட பாடுவதில் வல்லவர் என்பதை இந்த மேடையிலே நிரூபிக்கப் போகின்றார். இதோ உங்கள் முன்னிலையில் பிரபல கலைஞர் T.S. ராகவேந்தர் அவர்களுடைய அன்பு புதல்வி கல்பனா. சம்மதம் தானா
மிகச் சமீப காலத்திலே தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக கணிக்கப்படும் காலத்தை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு பிரபல இசையமைப்பாளரை இப்பொழுது அழைக்கப் போகின்றேன். இந்த மேடையிலே ஒரு இனிய பாடலை வழங்கி வரும் இவர் பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்கள். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். 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 நாட்டு நடப்பு சுத்தம் இல்லை, சத்தியமா சுத்தம் இல்லை, நல்ல மனசுல குத்தம் இல்லை, ஒரு சனத்துக்கும் வைக்கும் இல்லை. நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். 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 பத்து பேர் மத்தியில சத்தம் போட்டு சொல்லி புட்டா உத்தமிக்கு குத்தம் வரும். நான் சொல்ல மாட்டேன். அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்.